எனக்கு ஒரு நிமிஷம் எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வயசானவளா? நீங்க சிபிஐ நான் எப்படி நம்புறது? குட் கொஸ்டின். நான் இப்படியே நடந்து போறேன், சிபிஐ கூப்பிடுங்க, திரும்பி பாக்குறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன பாபு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லை, அவர் அப்போலோ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன டாக்டரா? அதானே அவர் பார்த்து படிச்ச ஒரு மாதிரியா இருக்காரு. சார் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். ஆனா தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு சைனீஸ் புரியாது. சார் லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி மிட் ஏர்ல என்ன பார்த்து மோட்டர் ஆஃப் பண்ற அப்படின்னு திட்டிட்டு தான் சார் கீழே விழுந்திருக்காரு. மாமி கிட்ட சொல்லியாச்சா? அந்த கொடுமை ஏன் சார் கேக்குறீங்க? இன்டர்காம்ல அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க பையன் எடுத்தான். உங்க அப்பா கீழே வந்து இந்த மாதிரி அலங்கலமா கிடக்குறான்னு சொல்றேன். வரும்போது சிப்ஸ் என்ன சொல்றான் சார். புள்ளைய பார்த்தானா கிரைண்டர் பார்த்தானே தெரியல. கங்க்ராச்சுலேஷன். சாரி சார், வாய் தவறி சொல்லிட்டேன். திருவேற்கட போய் சார் பேருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். நானும் சாருக்கு சரியானதும் மொட்டை அடிச்சு காவடி தூக்குறதா வேண்டிக்கிட்டேன். டேய், மொட்டை எனக்கு இல்லடா, சாருக்கு. செத்த கர்ப்பமுச்ச பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அது சாகல. ஓ, உயிரோடு இருக்கா? அதை இப்ப எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ரெக்கார்டிங்ல போர் அடிச்சது. சரி, உங்களை நேர்ல பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். போயிடாத. உன் குழப்பம் எனக்கு புரியுது. இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்ற முறையில நான் உன்னை செல்லமா திட்டிருக்கலாம். நீ எதுவும் பேச வேண்டாம், எனக்கு உரிமை இருக்கு. என்ன பார்த்து நீ வெக்கப்படுறதும், உன்னை பார்த்ததுல இருந்தே நான் தூக்கம் இல்லாம தவிக்கிறதும் புது அனுபவம். ஆனா இந்த சமுதாயம் நம்மள ஒத்துக்குமா? நாம அமெரிக்காலயா இருக்கிறோம், அண்டார்டிகாலையும் ஒத்துக்க மாட்டாங்க சார். நீ எப்ப வந்த சார்? எப்ப? என்ன சார் இது? எப்ப நீங்க வந்த? மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆளே மாறிட்டீங்களா சார்? சார் தொடாதீங்க சார், ப்ளீஸ் சார். இந்த விஷயம் மாமிக்குள்ள தெரிஞ்சு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் சார்.